ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவு தான், பட் கண்டினியூஸாக சில அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஆட்டோமோட்டர் சேல்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஆகஸ்ட் மந்தோடது. ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நேமில் ஓப்பன் பண்ணணும்னா பேரண்ட்ஸோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமா, நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி டிமேட் அக்கௌண்ட் யார் நேமில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். நேம் வந்து பேரண்ட்ஸ் நேமும் டீட்டெயில்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து அது மேட்ச் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதார், பேனு, பேங்க் பாஸ்புக் அது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். லாஸ்ட் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த சமயத்தில் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ அதே சமயம் யாருக்கு நேமில் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இது உங்களோட டவுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ மோரலட் இந்த செக்டார் ஸ்டாக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக இருக்குது. இதில் நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்குறதும் அடுத்தது அது ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் நம்மளோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸில் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்லாம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சமயத்தில் ஒரு அடி விழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ராலி ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் அந்த கம்பெனிஸ்க்கு ஃபேவரட் நிறைய அப்டேட்ஸ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஸ்டாக் நல்லா ரேலி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்லாம் போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. இது ஜிஆர்எஸ்சி, அடுத்து மேசகாண்டாக், இது எல்லாமே பயங்கரமாக அடி விழுது. ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்டு நீங்கள் கேட்டிருக்கிறது 52 வீக் ஹை வந்து 2979 ரூபாயில் இருக்குது. அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ 1871 ரூபாய்க்கு வந்துடுச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 4% மேலே பொழந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கொச்சின் ஷிப்யார்ட்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஐசிசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே 60% கிட்ட கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 60% கரெக்ஷன் ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25% கிட்ட இந்த ஸ்டாக் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா இப்போதைக்கு இது ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. என்ன கேட்டால் இதில் என்ட்ரி கொடுக்குறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா பற்றி கேட்டிருக்கீங்க. எனி டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து எந்த ஷேருக்குமே இது வரைக்கும் தான் போகும்னு கெஸ் பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டில். நாட்கோ ஃபார்மா நம்ம 850 கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 தாண்டிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க புக் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சுஸ்லான் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஷேர் 12 ரூபா வாங்கினேன், 8 ரூபா வந்துச்சு. அடுத்து மறுபடியும் 40 ரூபா போச்சு. எனக்கு லாபம்னு தெரிஞ்சிச்சு. நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் 80 ரூபா வந்திருக்கு. பட் அது நமக்கு ஃபீல் பண்ண தான் செய்யும். எந்த ஷேர் வந்து எந்த சமயத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது அது நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான். அது வந்து அடுத்தவங்க முடிவு பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். ஏன்னா அந்த ஷேர் வந்து எப்போ டவுன் வரும் எப்போ மேலே போகும்னு யாராலையுமே கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்இடியில் இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்ன ரிஸ்க்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அது வந்து ஓவர் வேல்யூட் ப்ரோ. ஐஆர்டிஏ இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஸ்டாக்கு லாஸ்ட்டாக மார்க்கெட்டில் 5% மேலே அடிச்சிருந்தாங்க. ரீசெண்டாக சில ப்ரோக்கரேஜஸ் இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% மேலே அடிச்சிருந்தாங்க. 240 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஐஆர்டிஏ ஷேர். ஓவர் வேல்யூட் பை 22% வந்து இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்குறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிஸ்க்குன்னா என்ன ரிஸ்க்குன்னு கேட்டுறீங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட், அதனால தான் இப்போ அவாய்ட் பண்ணலான்னு சொன்னால் இது வந்து ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வ் மாடலோட ஐசி அந்த வேரியண்ட்டை வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா கர்வ் ஐசி கோப் எஸ்யூவி வந்து நாளைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. செப்டம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டாடா கர்வோட ஐசி மாடல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூண்டாய் கிரெட்டாவோட மிட் சைஸ் மாடல் அந்த செக்மெண்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி கர்வ் வந்து ஆகஸ்ட் 7 லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட ஐசி மாடல் கர்வ் இவியை வந்து ஆகஸ்ட் 7 இப்போ அதோட ஐசி மாடல் வந்து செப்டம்பர் 2 ஆக்சுவலி நாளைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார், அதாவது சதீஷ்குமார் வடுகுரி அவரோட நேமு. அவங்க வந்து இந்தியன் ஆயிலோட சேர்மனாட்டம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலில் வந்து அப்டேட்டு, இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளுடனான பார்ட்னர்ஷிப்பை வந்து இவங்க டெம்பரரியாக பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. 5 இயர் கொலாபரேஷன் வந்து இப்போ டெம்பரரியாக பிரேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் அந்த காஸ்ட் இன்கம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரிவைவ் பண்ணி இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெம்பரரியாக பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. HDFC பேங்க் இந்த ஆப்பிள் கூட என்ன பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், இஎம்ஐ ஃபெசிலிட்டி, அடுத்து இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறது, அடுத்தது அமெரிக்கன் டெக்னாலஜி ஜெயிண்டாக இருக்கிற அந்த ஆப்பிள் கூட வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கு, நோ காஸ்ட் இஎம்ஐ ஃபெசிலிட்டி இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வழங்குறது, ஆக்சிஸ் பேங்க்கில் வழங்குறது, ஐசிசிஐ பேங்க் கார்ட்ஸில் வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கூட நான் பார்ட்னர்ஷிப் 5 year கொலாபரேஷன் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டெம்பரரியாக பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 million POS மிஷின் வந்து டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த POS மிஷின்ங்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், அதாவது ஹெட் ஆஃப் பேமெண்ட்ஸ், கன்சியூமர் ஃபினான்ஸ், லைபிலிட்டி ப்ராடக்ட் குரூப், இந்த செக்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மிஷினில் வந்து டிப் பண்ணுறோம், டேப்பு பே, கியூஆர் ஸ்கேன் மூலம் மட்டும் பே பண்ணுறது எல்லாமே, இந்த பேமெண்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதா அந்த POS மிஷின் சொல்கிறாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 million மிஷின் வந்து சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 million மெர்ச்சன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த POS மிஷின் வந்து 1200 1300 per டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 37 lakh ஆடாது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் 4 yearsல. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மார்ச் 2020 அந்த சமயத்தில் வெறும் 12 ரூபால இருந்திருக்கு. இப்போ 443 ரூபால இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டரில் ஆக்சுவலி உங்களோட Q1 குவார்ட்டரில் வரைக்கும் ஆர்டர் புக் 324.66 கோடியாக இருந்துச்சு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 443 ரூபால இருந்து கிட்டத்தட்ட 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 39 கிட்ட இருக்குது. இவங்களோட ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையிங் சொல்யூஷன் அந்த செக்மெண்ட் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. குளோபல் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது USA, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, சைனா, இந்தோனேஷியா, ஹங்கரி, தாய்லாந்து, கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், பங்களாதேஷ் இங்கெல்லாம் இவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது. அடுத்தது இவங்களோட பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டி இண்டஸ்ட்ரியல் டைங் சிஸ்டம், பேக்கேஜ் சிஸ்டம், ஃபேப்ரிகேட்டட், லார்ஜ் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட், ட்ரையிங், கேட்ரிங், குறிப்பாட்டு கெமிக்கல், ஸ்டீல் பவர், பெட்ரோகெமிக்கல்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் இந்த செக்மெண்ட்லலாம் இவங்களோட பிஸ்னஸ் ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இவங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு வெல் நோன் பிளேயர்ஸாக இருக்கிற மோண்டல்ஸ், பெப்சிகோ, சிப்லா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், பாலகிருஷ்ணா டயர்ஸ், PCBL, பெப்சி, இந்தியன் ஆயில், அதானி வில்மர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பெல், GNFC, ONGC இந்த மாதிரிப்பட்ட கம்பெனி இருக்கிற கஸ்டமர் பேஸ் இவங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இவங்க அக்யூசியேஷன் பண்ணது மோங்காஸ் ட்ரைஃபீல்ட் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு 100% ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட் 123 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரையிங் அண்ட் ஹீட்டிங் சொல்யூஷன்ஸ் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் வச்சுருக்காங்க. இந்த மோங்காஸ் ட்ரைஃபீல்ட் பிரைவேட் லிமிடெட் இவங்க அக்யூசியேஷன் பண்ணது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரையிங் ஹீட்டிங் சொல்யூஷன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு USA அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு ஜஸ்ட் 4 yearsல நீங்கள் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ வந்து 37 lakh. அன்னைக்கு 12 ரூபா அந்த ஷேர் வந்து இன்னைக்கு 443 ரூபா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இதில் உடனே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஸ்டாக் அப்டேட் பண்ணேன் ப்ளஸ் வந்து அதோட பிஸ்னஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டுக்கு வர IPO வர சில கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 11,000 கோடி வேல்யூ இருக்குது இந்த கம்பெனிஸ் டோட்டலாட்டு பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ரவுண்டாட்டு பார்த்தீங்கன்னா 7,000 கோடி IPO வராங்க. அடுத்தது சென்னை பேஸ்ட் டெப்ட் அரேஞ்சர் கம்பெனியாக இருக்கிற நார்தன் ஆர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 1,500 கோடி IPO வராங்க. அடுத்தது 200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கம்பெனி PNG ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1,100 கோடிக்கு IPO வராங்க. கிராஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 500 கோடிக்கு IPO போகிறாங்க. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு 430 கோடிக்கு IPO வராங்க. கேரளா பேஸ்ட் டாலின் டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 230 கோடிக்கு IPO வராங்க. கேலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் வந்து 180 கோடிக்கு IPO வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக இருக்கிற IPOs. இதில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து September 9 வந்து நாங்கள் IPO ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் IPO வர கம்பெனிஸோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட அந்த ஆட்டோமோட்டர் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. அதை ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கிர்லோஸ்கர் மோட்டார் 35% க்ரோத் காமிச்சிருக்காங்க. 30,879 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க சொல்லியிருக்க க்ரோத் 35%. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி எடுத்து பார்த்தீங்கன்னா 4% டிக்ளைன் ஆயிருக்கு. டோட்டல் சேல்ஸ் 1,81,782 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டொமஸ்டிக் பாசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 8% கீழே விழுந்திருக்கு. அல்டோ, எஸ்ப்ரெஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெலினோ, ஸ்விஃப்ட் இதில் ஒரு 20% சேல்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. கிராண்ட் விட்டாரா, பிரஸா இதில் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈகோ அது வந்து ஸ்லைட்லி டவுனாக இருக்குது அந்த செக்மெண்ட். கேரி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு மைனர் ட்ராப்பை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட எக்ஸ்போர்ட் வந்து 5.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26,003 யூனிட்ஸு.
ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 24,614 யூனிட்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் JSW MG மோட்டார்ஸ் இந்தியா. இல்லை MG மோட்டார்ஸ் இந்தியா 9% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் 4,571 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து அவங்களோட நியூ எனர்ஜி வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதில் ZS எலக்ட்ரிக், காமெட்டு. அடுத்து இந்த கம்பெனி வந்து நியூ மாடல் வெஹிக்கிள்ஸ் இந்த வின்சாரை வந்து செப்டம்பர் 11 லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா மோட்டார்ஸ் தரப்புல வந்து அப்டேட் 17% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஹோல்சேல் 22,523 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா வந்து 10,073 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனட்லேயும், செல்டாஸு, கேரன்ஸு, அடுத்து வந்து EV6 எலக்ட்ரிக் கார் இதில் எல்லாமே சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து 71,693 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து சேம் மந்த் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் தான் இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் 70,006 யூனிட்ஸு 8% டிக்ளைன் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் 15% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, பர்சஞ்சர் கேரியர் எக்ஸ்பீரியன்ஸ் 14% growth காணிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 3% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் டிக்ரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் 63,175 யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் வந்து பார்க்கும்போது ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு 22% வந்து கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. growth வந்து 13%, 3,91,588 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 13% growth. டோட்டல் டூ வீலர் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 14% growth, 3,32,110 யூனிட்ஸ் வந்து சேம் மந்த் லாஸ்ட் இயரில் விற்றுருக்காங்க. இப்போ அது 3,78,841 யூனிட்ஸாக இருக்குது. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் வந்து 11% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 4% growth ஆனிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து 14% growth காணிச்சிருக்கு. இதில் டூ வீலர் எக்ஸ்போர்ட் 19% growthன்னு சொல்கிறாங்க. அடுத்தது த்ரீ வீலர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீக் வாரத்தில் ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 2 எந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ரெக்கார்ட் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த டிவிடனோட வேல்யூ. ஆசன் மைக்ரோசெல் 0.1 rupees, CG வேக்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் எக்ஸ்போர்ட் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிலாப்ளெக்ஸ் போர்டு வந்து ₹2.75 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனமிக் இண்டஸ்ட்ரீஸ் 50 காசு. கோப்ரான் லிமிடெட் 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோவில்பட்டி லக்ஷ்மி ரோலர் ஃபோர் மில்ஸ் போர்டு வந்து ₹1.25. கிறிஸ்டல் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் ₹5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 rupees. லேண்ட்கர் ஹோல்டிங்ஸ் வந்து ₹0.2 rupees. சான்கோ ட்ரெயின்ஸ் ₹1.5. நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் 3 அட்மச் ஹெல்த் கேர் ₹0.05 rupees. தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் ₹8.50. ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் ₹0.40 rupees. கணேஷா எக்கோஸ்பியர் ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோவா கார்பன் ₹10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அயான் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியா ₹1.50. லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக் லூம் ஒர்க்ஸ் ₹12 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேஹர் ஃபுட் வியர்ஸ் ₹0.3 rupees. சக்தி ஃபினான்ஸ் போர்டு ₹1. சவேரா இண்டஸ்ட்ரீஸ் ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தம்போலி இண்டஸ்ட்ரீஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் வுட் ப்ராடக்ட் ₹0.1 rupees. கர்நாடகா பேங்க் ₹5.5 rupees, அதாவது ₹5.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது செப்டம்பர் 3 ட்ரிபோவண்டாஸ் பிம்ஜி சவாரி போர்டு ₹1.75 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வினாட்டி ஆர்கானிக்ஸ் ₹7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ZF ஸ்டீரிங் கியர் ₹8 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் 4 கிசி வெஞ்சூஸ் ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிகால் லிமிடெட் ₹0.6 rupees. மேஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ₹0.51 rupees. பராக் மேலிக் ₹0.5 rupees. ஃப்ரெண்ட்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RACL கியர் டெக் வந்து ₹1.50. ரிலையன்ஸ் கெமோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SP கேபிட்டல் ஃபினான்சிங் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனி ஏபெக்ஸ் அலாய் ப்ராடக்ட்ஸ் ₹25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் 5 BLS இன்டர்நேஷனல் சர்வீஸ் ₹50. கீவே ஒயர்ஸ் வந்து ₹0.6 rupees. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் இந்தியா ₹20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரம்பா இண்டஸ்ட்ரீஸ் ₹1.25. அயர்கான் இன்டர்நேஷனல் ₹1.30. ஜெய் பாரத் மாருதி ₹1.3 rupees. JBM ஆட்டோபோர்ட் ₹1.5 rupees. ஜூபிட்டர் வேகன் $0.2 rupees. NIIT வந்து $0.75 rupees. பிருத்திவி எக்ஸ்சேஞ்சு $0.5 rupees. RHI மேக்னிசிட்டா இந்தியா $2.5 rupees. செட்ரான் அவங்க வந்து ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் டச் டெக்னாலஜிஸ் $0.5 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 AAA டெக்னாலஜி $0.5 rupees. அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் $3 rupees. ஆல்ஃப்ரெட் ஹெர்பர்ட் வந்து $4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆலு ஃப்ளூரைட் லிமிடெட் $3. ஏஷியம் ஹோட்டல்ஸ் வந்து $3. அடுத்தது அஸ்டாக் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மிஷினரி $0.5 rupees.
கிரக்ஸ் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இக்ளர்க்ஸ் சர்வீஸ் வந்து ஒரு ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎன்ஏ ஆக்ஸ்லஸ் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் இன்ட்ரக்ஸ் வந்து 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் 16 ரூபா, அதாவது 16.5 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிண்ட் பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் 0.5 rupees. ஜாக்சன் பால் ஃபார்மசூட்டிகல்ஸ் 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலாகிரிதான் ட்ரெண்ட்ஸ் 0.5 rupees. கேஆர்பிஎல் லிமிடெட் 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணவீர் ஃபோர்ஜ் 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணவால் ஃபுட்ஸ் 0.2 rupees. மெடி அசிஸ் ஹெல்த் வேர் சர்வீஸ் 4 ரூபா. மெட்ரோ பிராண்ட்ஸ் 2 ரூபா 25 காசு. நாகர் கேபிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1.5 rupees. நாகர் பாலிஃபிலிங்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாகர் ஸ்பின்னிங் மில்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்பிசிசி 0.63 rupees. என்டிஎல் வெஞ்சஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் பேக் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூனிக்ஸ் டவுன்ஷிப் 0.25 rupees. பிபிஏபி ஆட்டோமேட்டிவ் 1.25 rupees. புரோட்டியன் இ கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் 10 rupees. கஸ் கார்பரேஷன் 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 0.1 rupees. சென்கோ கோல்ட் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 0.66 rupees. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 0.5 rupees. அதாவது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசெட் வந்து 0.66 rupees. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 0.5 rupees. சிக்கா இன்டர்பிளான் சிஸ்டம் 10 ரூபா. எஸ்எம்எல் இஸ்யூ 16 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுமுதி ஆர்கானிக்ஸ் 1.5 rupees. ஸ்டெர்லிங் டூல்ஸ் வந்து 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாட்வா சிண்டன் ஃபார்மா கெம் வந்து 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி 2.06 rupees. ட்ரைட்டன் வால்வ்ஸ் 10 ரூபா. ட்ரைவன் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 1.25 rupees. ட்ரைவனி டர்பைன்ஸ் 1.3 rupees. யூனிஃபோர்ஸ் என்டர்பிரைசஸ் 5.7 rupees. ஜென் டெக்னாலஜிஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ், அதுவும் வந்து செப்டம்பர் 6 தான் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இந்த வீக்லி டிவிடன் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.